எல்லாரும் வரிசையா நம்ம கோகுவை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க இப்ப நம்ம கோகு சொல்றான், இப்ப நான் யாரு, என்னோட பவர் என்னங்கிறத நான் உனக்கு காட்ட வேண்டிய நேரம் இருக்கலோ, இப்ப எல்லாத்துக்கும் ரெடியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோகு இப்ப அவன் கத்துறாங்க. அவன் கத்த இந்த பக்கம் ஜூனியருக்கு பயங்கரமா பயம் வர, இப்போ கத்திக்கிட்டு கோகு இங்க இருந்து ஒரு காத்தை விட வேகமா ஒடியாடுறாங்க. இப்படியே ஒடியாந்து நம்ம ஜூனியரோட வாயில ஒரு குத்து குத்துவான் பாருங்க. ஒரே குத்த இந்த பக்கம் ஜூனியர் அப்படியே சரியான அடி வாங்கி பின்னாடி போறான். அதோட விடாம சரமாரியாங்க, ஒரு அடி ரெண்டு அடி இல்ல, கோகு இவ்வளவு நேரம் தேக்கி வச்சிருந்த மொத்த கோவத்தையும் வெளிப்படுத்துறான். சரமாரியா போட்டு நம்ம ஜூனியரை அட்டின்னு அடிச்சு குத்துறாங்க. ஒரு குத்துக்கும் பாவம் நம்ம ஜூனியர் வாயிலேருந்து அப்படியே ரத்தத்தை பொலன்னு கக்குறாங்க. அந்த அளவுக்கு ரத்தம் கசியுது. இப்படியே அடிபட்டு ஒரு அளவுக்கு மேல நம்ம ஜூனியர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துறவன் செய்யறான். கீழே விழுந்தவனை விடாம நம்ம கோகு என்ன பண்றாரு, கமேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்து, அதாவது அந்த கிரவுண்ட் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து இப்போ ஏரில் பறந்துடுறாரு. ஏரில் பறந்து கமேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்க வர, இந்த பக்கம் சுற்றி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிக்குங்க, இது மிகப்பெரிய பவரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அப்படியே தரையில படுத்துறாங்க. இப்படியே படுக்க இவன் கமேகாவை மொத்தமா ஒரு அடி அடிப்பான் பாருங்க. கீழே மயங்கி கிடந்தான் பார்த்தீங்களா நம்ம ஜூனியர், அவனோட மேல மொத்தமா இந்த அடி வந்து இறங்குதுங்க.